என்று பாராட்டுகிறது. திருமலை நாயக்கர் ஆட்சியில் மிகச் சிறந்தவராக கருதப்பட்டார். அவரது கலை ஆர்வத்தால் திருமதுரை நன்னகரை தென் தமிழ்நாட்டு ஏத்தன்ஸாக உருவாக்கினார். அவர் காலத்து மதுரையை தெளிவாக கூறுவதே நம் நோக்கம். முத்துகிருஷ்ணப்பர் காலத்தில் திருச்சிக்கு மாற்றப்பட்ட தலைநகரை மீண்டும் 1634 மதுரை நகருக்கு மாற்றினார். பின்னர் அக்கால சூழ்நிலையை கருதி பேரரசின் ஆதிக்கத்தை விடுத்து முழு உரிமை மன்னராக சுதந்திர வேந்தராக ஆட்சி புரிந்து வந்தார். இவரது ஆட்சியில் மதுரை பெருநாடு, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயமுத்தூர் ஆகிய பகுதிகளைக் கொண்ட பெரும் பரப்புடைய நாடாயிருந்தது. அவருடைய திருப்பணிகள் மாரியம்மன் தெப்பக்குளம், புதுமண்டபம், அங்கையர்கன்னி கோபுரம், முக்குருணி பிள்ளையார், விலைமதிப்பில்லா அணிகள், இருபெரும் தேர்கள், அவர் வாழ்ந்த அரண்மனை, அவர் நடத்தி வைத்த திருவிழாக்கள், மதுரை நகரை திருவிழா நகரமாக்கிய பெருமை அவரையே சேரும். சித்திரை திருவிழா, வைகாசி வசந்த விழா, ஆவணி திருவிழா, புரட்டாசி நவராத்திரி விழா, தை தெப்ப விழா. இவரது காலத்தில் 5 பெரும் போர்கள் நடந்தபோதும் பல திருப்பணிகள் மற்றும் திருவிழாக்களை செய்வித்தது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. நாடு பிடிக்கும் ஆசை இல்லாவிட்டாலும் பகைவரை தடுக்கும் நோக்கத்துடனே போரில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டது. நாட்டு வருவாயை நாட்டு மக்களின் நலத்துக்காகவே அவர் செலவு செய்தார். கலைமதுரை திருநகர் இருக்கும் வரை மலிபுகழ் மன்னர் திருமலையின் பெருமை ஒளி வீசிக் கொண்டிருக்கும். 36 ஆண்டுகள் மதுரை பெருநாட்டை நல்லாட்சி புரிந்த பெருமை மிக்க நாயக்கர், முழு உரிமை பெற முயன்று வெற்றி கண்ட வீரர், தமக்கு பின் வருவோரை உரிமை வேந்தர்களாய் ஆளுமாறு செய்தவர். தமது 75ஆம் வயது கிபி 1659 பிப்ரவரி மாதம் விளம்பி ஆண்டு மாசி திங்கள் 4ஆம் நாள் இரவா புகழை நிறுவி மண்ணுலக வாழ்வை விட்டு மறைந்தார். 1709 இயேசு கழக தொண்டர் எழுதிய கடிதத்தில் மன்னர் இறந்த பின்பும் மக்கள் அவருக்கு கோவில்